குரு உங்களுக்கு மிதுனத்தில் சஞ்சாரம் செய்து சிறப்பான பொன் பொருள் சேர்க்கைகளை மேன்மையாக கொடுக்கும் மாதமாக இருக்கும். மேலும் சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். குருவின் பார்வை பலத்தின் மூலமும் சிறப்பு பலன்கள் கிடைத்திடும். இந்த மாதத்தில் செவ்வாயும் சுக்கிரனின் வீட்டில் குருவின் பார்வையில் குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே செவ்வாயினால் இதுவரை இருந்த பாதிப்புகள் இந்த மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு செவ்வாயின் மங்களகரமான சுப காரியங்கள் நடைபெறும். அதாவது செவ்வாயின் காரகத்துவ ரீதியான பூமி, கட்டிடம், இயந்திரம், மருத்துவம், விளையாட்டு, காவல்துறை போன்ற துறைகளில் இருந்தவர்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள், தாமதங்கள், திருப்தி இல்லாத நிலைகள் மாறி இந்த மாதத்தில் சிறப்பான நற்பலன்கள் கிடைத்திடும். எனவே சூரியனின் புதனும் இந்த மாத பிற்பகுதியில் புதாத்திய யோகத்தில் கன்னியில் சஞ்சரிப்பது சிறப்பாகும். விருச்சிகம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் 4, 5, 6, 7 ஆகிய தேதிகளில் சந்திரன் மகரம், கும்பம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும், 13, 14, 15, 16ஆம் தேதிகளில் ரிஷபம், மிதுனம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும், 22, 23 கன்னியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும், 27, 28 விருச்சிகத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் சந்திராபலம் உள்ள நாட்களாகும். இந்த நாட்களில் சுப காரியங்கள், புதிய காரியங்கள், முக்கியமான காரியங்களை செய்தால் நன்மையான பலன்கள் ஏற்படும். யோக பலன்கள் கூடிடும்.